ஒரு காலத்தில் அழகான எறும்பு நகர் இருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து உழைத்து மெதுவாக ஒரு பெரிய நகரத்தை கட்டிக்கொண்டிருந்தன. அவ்வளவு வேலை! தினமும் உணவு சேகரித்தல், வீடு கட்டுதல், குழந்தைகளை கவன்படுத்துதல் என அனைத்தும் எறும்புகளுக்கு சிரமமாக இருந்தது. அப்போதுதான் அங்கு இருந்த புத்திசாலி இளம் எறும்பு ஆதிப் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தான். நாம் ரோபோ ஒன்றை உருவாக்கினால் வேலைப்பளு குறையும். அது நமக்காக கட்ட, சும, தூக்கு எல்லாம் செய்துவிடும். எல்லா எறும்புகளும் உற்சாகத்துடன் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டனர். சில நாள் உழைப்பின் பிறகு ஒரு மிகப்பெரிய எறும்பு வடிவ ரோபோ உருவானது. அதை ஆண்டோ என்று பெயர் வைத்தார்கள். ஆண்டோ வேலை செய்ய ஆரம்பித்தவுடன் எறும்புகள் மகிழ்ந்தன. வீடுகள் வேகமாக கட்டப்பட்டன. உணவு விரைவில் நகரத்துக்குள் வந்தது. சிறு எறும்புகள் கூட சந்தோஷமாக ஆண்டோதான் எங்களின் சூப்பர் ஹீரோ என்று பாடின. ஒருநாள் ரோபோ ஆண்டோ திடீரென்று மின்னல் தாக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்தது. மனமே இல்லாமல் அது எதையும் புரியாமல் எறும்பு வீடுகளை உடைத்தெறியத் தொடங்கியது. அனைவரும் பயந்து ஓடினர். இதை காப்பாற்ற வேண்டும் என ஆதிப் கூவினான். அவன் மட்டுமல்ல, எல்லா எறும்புகளும் ஒன்றாக சேர்ந்து தீர்வு தேடின. ஒருவன் இயந்திரத்தை அணைக்க முயன்றான், மற்றொருவன் வயர்களை சரி செய்தான், மற்றொருவர் ரோபோவின் கண்களை திசை திருப்ப முயன்றார். ஒற்றுமையுடன் ஒவ்வொருவரும் தங்களுக்கான வேலை செய்ததால் ரோபோ மெதுவாக நின்றது. ஒரு நிமிடம் அமைதியான பிறகு ராஜா எறும்பு சொல்லினார், தொழில்நுட்பம் தவறல்ல. அதை நல்ல முறையில் பயன்படுத்த தெரிந்தால் மிகப்பெரிய வரம். ஆனால் கட்டுப்பாட்டு கையில் இல்லாவிட்டால் அது பிரச்சனையே. எறும்புகள் அனைவரும் தலையசைத்தன. அந்த நாளுக்குப் பிறகு எறும்பு நகரம் தொழில்நுட்பத்தையும் மனித ஒற்றுமையையும் சமநிலையில் வைத்து பயன்படுத்தத் தொடங்கியது. ரோபோ ஆண்டோவும் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் நல்ல உதவியாளனாக மாறியது. மொழி பாடம்: தொலைநோக்கும், தொழில்நுட்பத்தின் நன்மை தீமைகள் புரிந்து கொள்ளலும் ஒற்றுமையுடன் செயல்படுதலும் எப்போதும் வெற்றி தரும்.